ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் பார்ட்ல அந்த ஐஸ் பெட்டி கிட்ட நின்னுட்டு இருந்திருப்பான் நம்ம ஹீரோ. அவன் கண்டுபிடிச்சானா இல்லையா அப்படின்றது. ஸோ அதுல இருந்துமே இந்த பார்ட் கண்டினியூ ஆகுது. அவன் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கும்போது ஸ்வட்லானா வந்துடுறான். வந்து அந்த ட்ரா கிட்டயே நின்னுடுறான். நின்னுட்டு என்ன பிரச்சனை, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்றான், நான் அந்த மாரி கொஞ்சம் வீட்டை க்ளீன் பண்றதுக்கு வந்து எல்லா பொருளையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பேட்சை மாத்திடுறான். உடனே இவ சொல்றா, "அதெல்லாம் நீ செய்யக்கூடாது" அப்படிங்கவும், "அத ஏன் நீ சொல்ற?" அப்படிங்கிற மாரி அவன் கேட்கும்போது, "எனக்கு தெரியாது. இப்ப இந்த பொருளெல்லாம் இங்க தான் இருக்கணும்." அப்படிங்கிற மாரி இவ சொல்றா. "அப்படி இல்லன்னு வச்சுக்கோயேன், நான் ஆல்ரெடி தேஜுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன். அவன் வந்து இந்த மெசேஜ பார்த்தோனே ஓடோடி வந்துருவான். அதுக்கப்புறம் உங்க அம்மா தான் இந்த வீட்ட விட்டு வெளியில போகணும். நான் வந்து மிஸ்ஸஸ் ஓபராய் ஆயி இந்த குடும்பத்திலேயே இருப்பேன். லாஸ்ட் வரைக்கும். இந்த வீட்ட விட்டு நான் போவே மாட்டேன். நீங்க போணும்னு சொல்லிட்டு தானே என்ன அடிச்சு பத்தணும்னு சொல்லிட்டு தானே இவ்வளோ தூரம் பண்ற. ஸோ, நான் அந்த போகவே மாட்டாத நெலமையில நான் இந்த வீட்ல இருப்பேன் அப்படிங்கிற மாரி அவ சொல்லிட்டு இருக்கா. அப்ப வந்து, "ஏய் வாய மூடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு சரியான சவுண்ட் கேக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அப்படி ஜம்முன்னு கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு அவங்க கையில ஒரு கேண்டி வச்சிருப்பாங்க. அந்த கேண்டிய தூக்கி வீசுறாங்க. அவன் நெத்தியிலேயே அடிச்சுட்டு வந்து அப்படி நம்ம ஹீரோயின் அந்த கேண்டிய சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு கோவமா வருது. கோவமா வந்தோனே கிட்ட வந்து, "உனக்கு எவ்ளோ தைரியம் இருக்கும்? ஏன்டி நீ இப்படி பேசுற?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, "நீ வாய மூடு. என்னுடைய குடும்பத்துக்கு எதிரா நீ எப்படி இப்படி பேசலாம்? அதுவும் என்னுடைய அத்தைய நீ எப்படி வெளியில போக சொல்லலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து பேசிட்டு இருக்கா. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இவ சொல்றா, "உன்னெல்லாம் விட்டு வச்சது தப்பு தாண்டி" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, என் ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க, "2 நாள் தான் உனக்கு டைம். அதுலயுமே 1 நாள் இன்னைக்கு போயிருச்சு சரியா? இன்னும் 1 நாள்ல நீ உன்னுடைய லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நீ வெளியில போணும். இல்ல, இல்ல. போற. கண்டிப்பா போணும்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் இங்க ஃபயர் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாருடி? அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வட்லானா கேட்கா. உடனே இவ சொல்றா, "நான் இந்த குடும்பத்தோட மருமக. நான் தான் ஓம்காராவோட ஒய்ஃபு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கவும், அந்த சைட்ல இருந்த ஓம்காராவுமே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நிக்கிறான். ஆமா, இவ சொல்றது கரெக்ட் தான். இவ இந்த வீட்டோட மருமக. ஸோ இவ சொல்றது நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கிடக்கான். இங்க நம்ம ஹீரோயினுமே, நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு. ஸோ, இந்த முடிவு கண்டிப்பா நடக்கும். நீ இன்னும் 1 நாள்ல வந்து இந்த வீட்ட விட்டு போயிருவ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கைய நீட்டுறாங்க. ஸோ, நம்ம ஹீரோவுமே கைய குடுக்கான். 2 பேரும் ஒத்துமையா இருக்காங்க. இந்த சீன பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப நல்லா இருக்குன்னு. பட் இவங்க வாழ்க்கை ஃபுல்லா இப்படி ஒத்துமையா இருப்பாங்களா என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்தா தான் தெரியும் போல. சரி, அப்புறம் இவ வந்து அந்த சைட்ல நின்னுட்டுருப்பாளா, அதுக்கப்புறம் வந்து, "நீ வந்து என்ட்ட பகச்சுக்கிட்ட. நீ என்ன ஆகுறன்னு மட்டும் பாருடி" அப்படிங்கிற மாரி அவ அந்த சைட்ல இருந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கா. அவ போனதுக்கு அப்புறமே நம்ம ஹீரோவும், ஹீரோயினுமே அப்படியே கைய புடிச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. ஸோ இத பார்த்துட்டு அம்மாயி வந்து "என்ன நடக்குதுங்க?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. உடனே அதுக்கப்புறம் அவ சொல்றா, "இல்லம்மா இது வந்து ஒரு புதிய உறுதிமொழிமா" அப்படிங்கிற மாரி அவ சொல்லிட்டு இருக்கும்போது, நல்லாருக்கு" அப்படிங்கிற மாரி ஜான்வியுமே அந்த இடத்துல சொல்லிர்றாங்க. அந்த சைட் நடந்து போன ஸ்வட்லானா வந்து சர்வன்ட்ஸ்ட்டலாம் சொல்றா, "இந்த மாரி நீங்க எதையுமே தேடக்கூடாது, கிளீன் பண்ணக்கூடாது." அப்படிங்கிற மாரி சொல்றா. மேம் அது வந்து ஓம்காரா சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதும், "இல்ல நீ அப்படி இங்க ஏதாச்சும் செஞ்சீங்க அப்படின்னா, நான் கண்டிப்பா உங்கள வேலைய விட்டு தூக்கிருவேன் பார்த்துக்கோங்க. ஒழுங்கா நான் சொல்றத கேளுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிர்றா. அதுக்கப்புறம் ஹீரோயினுமே சொல்றா, "அவங்க கழுத்துல ஒரு லாக்கெட் பார்த்தேன். ஸோ அந்த லாக்கெட்ல ஏதாச்சும் ஒரு க்ளூ இருக்கலாம். அவங்கள பத்தி ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின உடைச்சு விடுற மாரி, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ சொல்றது என்னைக்கு நடந்திருக்கு? எப்பவுமே நீ ஒண்ணு சொல்லுவ, அது ஒண்ணு நடக்கும். அந்த மாரி தானே?" அப்படிங்கிற மாரி அவன் கேட்டுட்டு இருக்கும்போது, அம்மாயி சொல்றாங்க, "நீ ஏன்டா அவள்ட்ட சண்ட சண்ட போட்டுட்டு இருக்க? அவ சொல்றத ஃபர்ஸ்ட்டு கேட்போமே" அப்படின்னு சொல்றாங்க. உடனே, "சரி என்னன்னு நீ சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே அவ சொல்றா, "நீங்க போய் எப்படியாச்சும் அந்த லாக்கெட் எடுத்துட்டு வந்துருங்க. இல்ல நான் போறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "அதெல்லாம் நீ ஒண்ணும் போ வேணாம். நானே போய் எடுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ தூங்கிட்டு இருக்கும்போது, அவ கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா போய் அந்த லாக்கெட்ட எடுத்துட்டு இருப்பான். வெளியில இவங்கலாம் இருந்து பார்த்துட்டு, எடுத்துரு எப்படியாச்சும் கொண்டு வந்துரு அந்த லாக்கெட்ட, அந்த செயின கொண்டு வந்துரு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அவன் செயின கழட்டிட்டு இருக்கும்போது இவ கைய புடிச்சுடுறா. இங்க எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. அம்மாயி சொல்றாங்க, "ஐயய்யோ! மாட்டிக்கிட்டானா?" அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. இவ உடனே எந்திரிச்சுருதா. எந்திரிச்சு நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. உடனே இவன் வந்து லைட்டா இப்டி பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி தெரியுதா உங்களுக்கு? அப்படிங்கிற மாரி பார்க்கும்போது, அவ தூக்கத்துல எந்திச்சு உட்கார்ந்துருக்கா போல. அதே மாரி தூக்கத்துல நடந்து வந்துட்டு இருக்கா. ஸோ அப்பவுமே அவன் செயின கழட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் அவனால கழட்ட முடியல. வெளியிலயும் வந்துர்றா. வெளியிலயும் வந்து அந்த தூக்கத்துல அப்படியே நடந்து போறா. ஸோ இத பார்த்துட்டு வெளியில வந்துர்றான். வந்துட்டு, "இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்? நீங்களே சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி அவன் கேட்டுட்டு இருக்கான். கேட்டுட்டு இருக்கவுடனேயும், "இதுக்கப்புறம் என்ன செய்றது? நல்ல சான்ஸ். அழகா கழட்டியிருக்கலாம். ஆனா அவ இப்படி பண்ணிட்டாளே!" அப்படிங்கிற மாரி
ஜான்வி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கால்ல, அவ சொல்றா, "என்ட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் சொல்லட்டுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ உன்னோட ஐடியா எனக்கு தேவையில்ல. என் குடும்பத்துக்கும் தேவையில்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். கத்துனோனே அம்மாயி சொல்றாங்க, "ஏன்ப்பா இப்படி பண்ற? அவ என்ன சொல்ல வரான்னு கொஞ்சம் கேட்போமே" அப்படின்னு சொல்றாங்க. உடனே, "நீ சொல்லுமா" அப்படிங்கிற மாரி அவள்ட்ட சொல்லவும், "நீங்க வாங்க நான் ஐடியா சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஆர்வமா ஐடியா சொல்றதுக்கு வந்து இவங்கள கூப்பிட்டுட்டு இருப்பாளா, ஸோ அத மீறி ஹீரோ கைய தெரியாம புடிச்சுடுறான். வாங்க அப்படிங்கிற மாரி அவன் மொறைக்கான் இவள. சொன்னேன் அதுக்கப்புறம் சொல்றான், "ஐடியா சொல்லணும் கொஞ்சம் வரீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்கவும் அவன் வந்துர்றான். வந்ததுக்கப்புறம், "இந்த ஐடியாவா? வாவ்! பெர்ஃபெக்ட்" அப்படிங்கிற மாரி சொல்றான். உடனே இவ ஒரு நிமிஷத்துல சந்தோஷப்படுறா. அதெல்லாம் பெர்ஃபெக்ட்லாம் இல்ல. நான் உடனே நம்ம மாட்டிக்கிறதுக்கு வழிய பார்க்குறா இவ அப்படிங்கிற மாரி சொல்லவும், அம்மாயும் சொல்றாங்க, "இந்த ஐடியா வந்து எனக்கு என்னமோ சரின்னு தோணுது" அப்படின்னு சொல்றாங்க. ஜான்வியுமே இந்த ஐடியாவ செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ற மாரி சொல்லவும், "இந்த ஐடியாவ செஞ்சு பார்க்கிறதா? நீங்க என்னம்மா பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். "டேய் சொல்றத மட்டும் செய்டா" அப்படின்னு அம்மா சொல்றாங்க. ஏன்னா மெஜாரிட்டி இங்க ஓட்டு நம்ம ஹீரோயினுக்கு தான். அதனால இவன் கேட்டு தான் ஆகணும். அதனால அவன் கேட்குறான் இந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாயி, அம்மா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாரி ஹீரோயின் வந்து அவ போட்ட பிளான்ல வந்து ஒரு லக்கேஜ் எடுத்துட்டு வந்து குடுக்குறா. குடுத்தோனே அவன் கொண்டு போறான். "ஏங்க ஒரு நிமிஷம்" அப்படின்றா. உடனே "என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆல் தி பெஸ்ட்ங்க" அப்படிங்கா. பாத்தீங்களா? இந்த நிலைமையிலயும் ஆல் தி பெஸ்ட் சொல்றா. சரின்னு சொல்லிட்டு அவன் மொறச்சுட்டே அந்த இடத்துல இருந்து போயிடுறான். அப்புறம் அவன் ரூமுக்கு போயிட்டு அந்த லக்கேஜ வந்து ஜிப்ப தொறந்து வச்சுட்டு ஓடோடி வந்துடுறான். அப்புறம் இவளுக்கு அந்த லக்கேஜுக்குள்ள இருந்து ஃபுல்லா தேனீயா வந்துருது போல. தேனீ வந்து அவ ஃபேஸ்ல எல்லா இடத்துலயுமே அப்படியே அவளால வலிய தாங்கிக்க முடியல. என்ன காப்பாத்துங்க. ஹெல்ப் மீ" அப்படின்ட்டு கத்துறா. உடனே இவங்க வெளியில இருந்து பார்த்து சிரிக்கிறாங்க. அம்மாயி சொல்றாங்க, "இவ்வளோ நாள் நம்மள வந்து டார்ச்சர் பண்ணாளா? கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அப்படி" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ சொல்றான், "இப்ப போய் நான் ஹெல்ப் பண்ணட்டுமா?" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "சரி நீ போ" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிர்றாங்க. இவன் உள்ள வந்து, "என்னாச்சு ஸ்வட்லானா?" அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவன் மாரியே கேட்கறான். கேட்டோனே, "இந்த பூச்சிலாம் எங்கருந்து வந்துச்சு?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "எனக்கு ஹெல்ப் பண்ணு" அப்படிங்கிற மாரி அவ சொல்றா. உடனே பிளாங்கெட் எடுத்துட்டு உள்ள வந்துர்றான். உள்ள வந்துட்டு எப்படியோ அவ கழுத்துல இருந்த அந்த செயின அடிச்சுட்டான். அடிச்சுட்டு வெளியில வந்து, "இந்த பாருங்க, இந்தாங்க புடிங்க. இந்த செயின் தானே கேட்டீங்க" அப்படிங்கிற மாரி சொல்லி குடுத்துர்றான். அவனும் அந்த மெமரி கார்ட்ல இருந்து சிப் எடுத்து லேப்டாப்ல போட்டு பார்க்குறான். "அம்மாயி அந்த வீடியோவ ப்ளே பண்ணுப்பா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவன் ப்ளே பண்றான். "ஹலோ ஓப்ராய்ஸ் முட்டாளுங்களே! நீங்க இந்த பிளான் தான் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? ஆல்ரெடி எல்லாத்தையுமே தெரிஞ்சு தான் நான் மூவ் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஆதாரம் எந்த இடத்துல இருக்கணுமோ, அந்த இடத்துல சேஃபா இருக்கு. பாய் முட்டாளுங்களே!" அப்படிங்கிற மாரி வெறுப்பேத்துற மாரியே அந்த இதுல ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. இத பார்த்துட்டு ஹீரோவுக்கு கோவம் வேற வருது. இதுக்கப்புறம் வந்து ஹீரோயின பார்த்து மொறச்சுட்டு, "நீ பண்ண பிளான பாத்தியா? எப்படி ஆயிருச்சு பாத்தியா?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அம்மாயி வந்து, "டேய் விட்றா! அவ என்ன பண்ணுவா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின், "என்ட்ட இன்னொரு பிளான் இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "நீ வாய மூடுறியா?" அப்படிங்கிற மாரி சொல்லிர்றான். அப்புறம், "நான் சொல்லட்டுமா வேண்டாமாப்பா?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அம்மாயி சொல்றாங்க, "நீ சொல்லுமா" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அவ கூலிங் கிளாஸ்லாம் போடுறா அப்படி ஸ்டைலிஷா. போட்டுட்டு சொல்றா, இந்த மேரி கூலிங் அந்த ஃப்ரீசர் இருக்குல்ல, அது வந்து அ எலக்ட்ரிக்கல் வந்து எரிஞ்சா தான் அது வந்து உள்ள வந்து கூலிங் வரும். அப்படி இல்லாத பட்சத்தில அது வந்து டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிரும். ஸோ, நம்ம வந்து எல்லா இடத்துலயுமே லைட்ட ஆஃப் பண்ணி விட்டுட்டோம் அப்டின்னா, அந்த டெம்பரேச்சர் குறைஞ்சு அந்த ஸ்வெட்லானா வெளில வருவா. அவள புடிக்கிறதுக்கு இவ வருவா. 2 பேத்தையும் கொக்கா தூக்கிர்லாம் அப்டின்ற மாரி இவ பிளான போட்டு குடுக்கா. பிளான போட்டு குடுத்தோனே இவங்க 4 பேருமே கான்ஃபரன்ஸ்ல வச்சிருக்காங்க. கான்ஃபரன்ஸ்ல இருக்கிற ஸ்வெட்லானா வந்து ரூம்ல இருந்து யோசிக்கிறா. "என்னடா கரண்ட் போயிருச்சு. அச்சச்சோ! அந்த ஃப்ரீசர்ல அவ இருப்பாளே! அவள வேற நம்ம பேஸ்மெண்ட்ல இருந்து இந்த சைடு தூக்கி வச்சுட்டோமே! செத்தான்" அப்டிங்கிற மாரி யோசிச்சுட்டு சரி எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு வெளில வந்து பாக்க, அந்த இடத்துல கௌரி நிக்கிறத பாத்துட்டா. பாத்துட்டு இவ என்ன இங்க நிக்கிறா? ஓ! இவங்க டீமே இங்க தான் இருக்கா. சை இப்படி எப்படியாச்சும் கண்ல பற்றக்கூடாது அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இந்த இடத்துல நின்னுட்டு இருக்கவும், அந்த ஃப்ரீசர் பெட்டில இருந்து இந்த ஸ்வெட்லானா எஞ்சு அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா போறா. நம்ம ஹீரோயின் கிட்ட. பட் நம்ம ஹீரோயின் கிட்ட போல. அதுக்குள்ளயுமே இந்த கிறுக்கு என்ன பண்ணிட்டு, அந்த ஒரு பவுல உடைச்சு விட்டுருது. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்களா, டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுருதா. ஸோ டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல இவ நின்னு பாக்குறா. அந்த ஸ்வெட்லானா எங்க போனா? ஒரிஜினலு அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு, அவ காலடி தடம் இருக்கும். ஃப்ரீசர்னாலுமே தனி தனியா இருக்கும்ல. அவ ரொம்ப நாள் வேற ஃப்ரீசர்ல இருந்திருக்கா. ஸோ, அந்த கால் தடி தடத்த வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல போய் பார்க்குறா. பார்த்த இடத்துல அவளுக்கு பெரிய ஷாக்கு. என்னன்னா, அங்க ஒரு பால்கனி இருக்கு. பால்கனில இருந்து கீழ விழுந்துட்டாளா? அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கா. கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது. இங்கனக்குள்ள எங்கனையாச்சும் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ தேடிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா தேடிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப இந்த ஸ்வெட்லானாவும் நின்னுட்டு இருக்கா. இவளுக்கு என்ன ஆச்சு? திடீர்னு ஏன் பேய் மாரி வந்து நின்னுட்டு இருக்கா? "ஏய் ஸ்வாதி, ஸ்வெட்லானா, ஸ்வெட்லானா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கும்போது, இவ வந்து ஒரிஜினல்ன்னு தெரிஞ்சிருது நம்ம ஹீரோயினுக்கு. ஓ! இவ ஃப்ரீசர்ல இருந்தவளா? இவ கை ரொம்ப சில்லுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் வா, வா கொஞ்சம் கொஞ்சமா வந்துரு எப்படியாச்சும்" அப்படின்னு சொல்லிட்டு அவள கூப்பிட்டுட்டு இருப்பா.
அப்படி கூட்டிட்டு இருக்கும்போது அவளால தூக்கிட்டு போ முடியாதுல்ல. ஸோ, அப்ப வந்து ஒரு வீலர் இருக்கும். அந்த வீலர்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டு போயிட்டுருப்பா. அப்ப வந்து இவளுக்கு ஒரு டவுட் வந்துரும். இந்த இடத்துல ஒரு வேளை இவங்க இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, "யாரு யாரு இருக்கீங்க அந்த இடத்துல?" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வரா. நம்ம ஹீரோயின் கையில ஒரு கேண்டி இருக்கும். அந்த கேண்டிய தூக்கி போட்டு 2 பவுலையும் உடைச்சதா இவள டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுருதா. அப்புறம் ஓம்காராட்ட ஃபோன் பண்ணி, இந்த மாரி அந்த ஒரிஜினல் ஸ்வெட்லானா என்ட்ட தான் இருக்கா. நான் நம்ம ரூமுக்கு கொண்டு வரேன். நீங்க அம்மாயிக்கு எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருங்க அப்படிங்கிற மாரி சொல்லவும், ரூமுக்குமே கூட்டிட்டு வந்துடுறா. படுக்கவும் வச்சுடுறா நம்ம ஹீரோயின். படுக்க வச்சதுக்கப்புறம் அம்மாயி வந்து, "இவளா? இவளுக்கு என்ன தைரியம் இங்க வந்து படுத்து கிடக்கா? காட்டுப்பூச்சி" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே கௌரி சொல்றா, "அம்மா இவ வந்து ஒரிஜினலு." "என்னது ஒரிஜினலு?" "இல்ல இவளுடைய ஃபேஸ்ல தான் சர்ஜரி பண்ணி அவ வச்சிருக்கா. இவ ஒரிஜினல். இவ நல்லவ தான்." அப்படிங்கிற மாரி சொல்லவும், "ஓ காட்!" அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வி சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ சொல்றான், "எப்படியாச்சும் இவளுக்கு கான்ஷியஸ் வரணும். ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாருங்க." அப்படின்ற மாரி சொல்றான். நம்ம ஹீரோயின் அவ கைகிட்ட உட்காந்து அப்படி தடவி குடுத்துட்டு இருக்கா. எப்படியாச்சும் கான்ஷியஸ் வந்துராதா? ஹீட் கொஞ்சம் ப்ரொடியூஸ் ஆகாதா? அந்த மாரி நெனச்சுட்டு. அப்புறம் நம்ம ஹீரோவோட அம்மா ஜான்வியும் கால் கிட்ட உட்காந்துட்டு அந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ எப்படியாச்சும் இவளுக்கு இப்ப கான்ஷியஸ் வரணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிட்டு இருப்பான். அப்ப டாக்டர கூப்பிடலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வி கேட்கும்போது, "இல்ல அவ கண்டுபிடிச்சுருவா ஸ்வெட்லானா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து இவ கடவுள்ட்ட ப்ரே பண்ணுவா. இவ ஐயோ பாவம்! பாவப்பட்ட பொண்ணு. அவ தான் இவள வந்து ரொம்ப நோக்கடிச்சிருக்கா. ப்ளீஸ் இவ எப்படியாச்சும் எஞ்சிக்கணும் கடவுளே! அப்படின்ற மாரி ப்ரே பண்றாங்க. உடனே இவளும் எஞ்சிர்றா. இந்த ஒரிஜினலுக்கு ரொம்ப மூச்சு முட்டுது. அதனால பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே ரூம் வேற ஷிஃப்ட் பண்ணிட்டு, அங்க நம்மளுக்கு ஆக்ஸிஜன் இருக்கு. அங்க கொண்டு போலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கோம். ரமா அம்மாயி சொல்றாங்க, "நான் அந்த ஸ்வெட்லானா காப்பி இருக்குல்ல, அது என்னா பண்ணுது?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரேன்ட்டு, அவங்க அந்த இடத்துல இருந்து எட்டி பார்க்குறாங்க. அவ அந்த ரூம் கிட்ட தான் நிக்கிறா. உடனே ஓம்காரா சொல்றான், "நான் அவள டைவர்ட் பண்றேன். நீங்க அப்படியே கொண்டு போயிருங்க." அப்படிங்கிற மாரி அவ கிட்ட வந்துட்டு, "என் தோள் மேல கை வச்சுலாம் பேசிட்டு இருக்காத பாத்துக்கோ. எனக்குன்னு என் ஒய்ஃப் இருக்கா, கௌரி இருக்கா." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, "நான் எப்போ உன் தோள் மேல கை வச்சு பேசினேன்? நீ என்ன லூசா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கிறா. "அப்போ நான் அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட பார்த்தது உன்ன தானே? நீ தானே அது?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கவும், இவ யோசிக்கிறா, "ஆஹா! அந்த ஸ்வெட்லானா வந்துட்டா போலயே." அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா, ஆமா. அது நான் தான். நீ வந்து உன் ஒய்ஃப் மேல எவ்ளோ லாயலா இருக்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காண்டி நான் ஒரு டெஸ்ட் வச்சேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அவ அந்த இடத்துல இருந்து அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட வந்துட்டு இருக்கும்போது, "ஒரு நிமிஷம். ஸ்டெப்ஸ் கிட்ட அந்த ஸ்வெட்லானா நின்னானா, இவன் ஏன் ஆப்போசிட்ல இருந்து வரப்போறான்? ஓ ஷிட்! மறுபடியும் என்ன டைவர்ட் பண்ணிட்டானா? போச்சு. நின்னு உன்ன என்ன பண்றேன்னு பாரு. அப்ப ஸ்வெட்லானா உன்கிட்ட தான் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுட்டுடா. இருடா." அப்படிங்கிற மாரி அவ சொல்லிட்டு அங்க நின்னுட்டு இருக்கா. இங்க அந்த ஸ்வெட்லானா வந்து மாஸ்க் போட்டனால, பழைய நனவுக்கு வந்துருதா. ஏன்னா ஆக்ஸிஜன் குடுத்தனால. உடனே அவ பேசுறா, "நீங்கலாம் யாரு? அந்த ஸ்வெட்லானாவுடைய ஆளா நீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ சொல்றான், "நீ பயப்படாத. நாங்க வந்து அவளுடைய ஆளெல்லாம் கிடையாது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, இவ சொல்றா, "அவ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. சின்ன வயசுல இருந்து என்னுடைய ஃப்ரெண்டு. அது அன்னைக்கு வந்து அவளுக்கு உடம்பு சரியில்லன்னு சொன்னா. அத நான் நம்பியிருக்க கூடாது. நம்பி போனனால என்னுடைய ஃபேஸ் மாரியே அவளுடைய ஃபேஸையும் மாத்திக்கிட்டா. கையில ஒரு இன்ஜெக்ஷன் வச்சிருந்தா. அது ரொம்ப கொடுமையானது. பயங்கரமா இருக்கு. எனக்கு இப்ப நெனச்சாலும் பயமா இருக்குன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது ரமாமாயி சொல்றாங்க, "நீ போய் தண்ணி எடுத்துட்டு வாமா" அப்படின்னு சொல்லிட்டு கௌரி அனுப்பியிருப்பாங்க. ஸோ, இங்க வந்து நம்ம ஹீரோ கௌரிய பார்க்க வரான். அப்ப கௌரி அங்க இல்ல. ஒரு ஜூஸ் பிளேட் உடைஞ்சு கிடக்கிறத பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே ஹாலுக்கு வாரான். வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல பைத்தியம் ஸ்வெட்லானா அந்த ஃப்ரீசர் மேல உட்கார்ந்திருக்கு. இத பார்த்துட்டு அப்படியே ஹீரோ வந்து கௌரிய தேடிட்டு போய்க்கிட்டு இருக்கான். "என்னடா ஏன் உன் மூஞ்சி ஃபுல்லா வந்து பயம் தெரியுது. உன்னுடைய ஒய்ஃப காணோமா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, "கௌரி என்ன பண்ண? எங்க இருக்கா?" அப்படின்னு சொல்லி இவன் கேட்கவும், அவ வந்து "இந்த பெட்டிக்குள்ள தான்டா இருக்கா. இந்த கண்ட்ரோல மட்டும் கூட்டி வச்சேன்னு வச்சுக்கோயேன், அவ செத்துருவா 5 நிமிஷத்துல." அப்படின்ற மாரி அவ சொல்லவும், இவன் அவனுக்கு கல்யாணம் நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். யோசிச்சு பார்த்துட்டு, "ஒண்ணும் செய்யாத, சொன்னா கேளு." அப்படின்ற மாரி அவன் சொல்லிட்டு இருக்கவும், இவ சொல்றா, "சுல்புல்ன்னு ஒரு கெட்டப்ப போட்டு வந்து மிஸ்ஸஸ் ஓப்ராயா ஆக இருந்த என்ன அந்த பிளான்ல இருந்து கெடுத்து விட்டா. ஸோ இவள நான் கொல்லாம விடமாட்டேன்டா." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்திருக்கா. இவன் என்ன பண்ணிடுறான், ஒரு கண்ணாடி பாட்டில எடுத்து அவள மண்டையில அடிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்க்கான். அவ தள்ளிர்றா. ஸோ அந்த கண்ட்ரோலர் வந்து கூடிருது. இப்ப அவளே சொல்றா, "நான் உன் ஒய்ஃப்க்கு ஒரு சான்ஸ் குடுக்கலாம். உயிரோட இருக்க சான்ஸ் குடுக்கலாம்னு நெனச்சேன்டா. ஆனா நீயே வந்து அந்த கண்ட்ரோலர கூட்டி விட்டுட்ட." அப்படின்ற மாரி அவன்ட்ட சொல்றா. அவன் வந்து என்ன சொல்றான், "ப்ளீஸ் நீ விட்டுரு. நான் அவள காப்பாத்தணும்." அப்படின்ற மாரி சொல்லவும், "நீ அந்த ஸ்வெட்லானாவ என்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, உன்னுடைய ஒய்ஃப கூட்டிட்டு போ." அப்படின்ற மாரி இவ சொல்றா. அது மட்டும் இல்லாம கன்ன லோட் பண்ணிட்டு இருக்கிறா இவன்கிட்ட. "சொன்னா கேளு. நான் சொல்றது கேளு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "நீ கிட்ட வந்தனா உன்ன சுட்டுருவேன். சொன்னா கேளு. பின்னாடி போ." அப்படின்ற மாரி அவ சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ரமா அம்மாயும் வந்துர்றாங்க. ஸ்வெட்லானாவும் அந்த பழைய ஸ்வெட்லானாவும் வந்துர்றா. ஜான்வியும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் சொல்றான், "நீ விட்ரு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கவும், ரமாமாயி சொல்றாங்க, "நீ அவள விட்ரு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. இவ கேட்கிற மாரி இல்ல. கன்ன வந்து ரொம்ப லோட் பண்ணி வச்சிருக்கா.
இந்த ஸ்வட்லானாவ என்ட்ட குடுங்க அப்படின்ற மாரி சொல்லும்போது, "இன்ன அவ இங்க தான் இருக்கா. நீ தாராளமா கூட்டிட்டு போ. பட் எங்க கௌரிய விட்டுரு" அப்படின்ற மாரி அம்மாயியும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கன்ன லோட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவ சுடுற மாரி நின்னுட்டு இருக்கான். இந்த காப்பி நம்ம ஹீரோவ சுட்டுச்சா? நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின காப்பாத்துனானா? அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட் வெயிட் பண்ணி பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது நெக்ஸ்ட் வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.